ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும், ராசியை ஆரம்பத்திலும் நடுப்பகுதியிலும் இந்த வருடத்தில் பார்க்கின்ற காரணத்தினாலையும் குறைகள் இல்லாத வருஷம்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஆண் பெண் 2 பேருக்குமே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடத்திற்கு வந்தாலே ஏதாவது தனநாசத்தை செய்து விடுவாரோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே குருவின் பார்வையில் இருக்க போகிறார். தனாதிபதியாகிய சனியே 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் உச்சகுருவோட பார்வையில் வரப்போகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போதெல்லாம் சனி குருவின் வீட்டில் வருகிறாரோ பெரிய அளவில் ஒன்று சொல்லுவேன். ஆன்மீக யாத்திரைகளில் பெரிய ஆர்வங்கள் இருக்கும். காசிக்கு போகிறது, கயா போகிறது, இந்த வருஷமே போயிடணும். 108 திவ்ய தரிசனம் பார்த்துடணும். காலகஸ்திகரம்னால போக முடியல. திருப்பதி மலைகுனியன் என்ற பெருமான், மலையே பெருமான் முன்னாடி. தமிழ் புத்தாண்டின் பிற்பகுதியான செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அப்படியே ஆர்வங்கள் வந்து அது அப்படியே நடக்கக்கூடிய சில புனிதர்களுடைய அதிஷ்டானங்களை ஸ்ரீ மகாபெரியவர், மனிதனாக பிறந்து தெய்வமாக வாழ்ந்து மறைந்த ஸ்ரீரமணர், ஸ்ரீ மகாபெரியவர் இவர்களுடைய தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கு கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சோதனை இப்போ இல்லை. 6ஆம் இடத்துல இருந்தபோது ஏதாவது வேலையில் குறைகள் இருந்தது. 7ஆம் இடத்திற்கு குரு வந்து 1 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த 1 வருஷமாக கொஞ்சம் நிம்மதி இருக்குது. இது கண்டினியூ ஆகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான நல்ல பலன்களை தர காத்திருக்கு சார்? கடன்கள் அடையும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும். அதான் ரொம்ப பெரிய ஒன்று. ஷேர் மார்க்கெட்டு திடீர் புகழ்ன்றது அப்படியே சர்வ நிச்சயமாக நடக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிநாதன் 8ல் மறைகிறார். 8ல் மறைஞ்சா அப்படியாகும் இப்படியாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ல் தானே உச்சம் அடைவார். உச்சம்னா என்ன அர்த்தம்? உயர்ந்தான்னு அர்த்தம். தனுசு ராசிக்காரங்க உயரத்திற்கு போக போகிறீர்கள், உயர்ந்து நிற்க போகிறீர்கள். 3 மாதம் கழிச்சு அப்படியே அதிசாரத்தில் 9ஆம் இடத்துல வந்து ராசியை பார்க்க போகிறார். ஆரம்பத்தில் 45 நாள் ராசியை பார்ப்பார். அதுக்கப்புறம் கரெக்டாக 3 மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு 3-4 மாதம் ராசியை பார்ப்பார். எவ்வளோ பெரிய எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம். பாக்கியம் கிடைக்க போகிறது, உயரப்போகிறீர்கள், பிரபலமாக போகிறீர்கள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. ஏற்கனவே வாய்ப்பு கிடைஞ்ச நான் விட்டுட்டேன், இந்த மாதிரியான நாட்களுக்கு பெரிய அளவில் இது இருக்கும். ஹெல்த்து நல்லாயிருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி தனுசு ராசிக்காரர்களில் நிறைய பேர் ஹெல்த்தில் பாதிக்கப்பட்டாங்க, அல்லது இளைஞர்கள் கடனால் பாதிக்கப்பட்டாங்க, அல்லது வேலை போச்சு. இது வரைக்குமே சரியான வேலை, திறமையான வேலை அமைப்பு இல்லை. இவங்க எல்லாருக்குமே ஒரு மெதுமெதுவான நல்ல பலன்கள் அப்படியே இந்த வருஷம் வந்து ஏற்ற இறக்கமே இருக்காது. சீரான வருஷமாக இருக்கும். ஆரம்பத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். 45 நாளைக்கு பிறகு 8ஆம் இடத்துல 3 மாதம் வர்றார். அதுக்கப்புறம் 3 மாதம் 4 மாதம் 9ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்க போகிறார். திரும்ப உச்சத்திற்கு போக போகிறார். இந்த அமைப்புகள் எல்லாமே ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும், ராசியை ஆரம்பத்திலும் நடுப்பகுதியிலும் இந்த வருடத்தில் பார்க்கின்ற காரணத்தினாலையும் குறைகள் இல்லாத வருஷம்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஆண் பெண் 2 பேருக்குமே குறைகள் இருக்காது. திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். ரொம்ப நாளா இருக்கிற கேஸ், சட்டப்பூர்வமான கோர்ட்டுகள். ஒரு டிவோர்ஸுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஒன்று டிவோர்ஸ் வந்து சுமூகமாக கிடைக்கும், இல்லை பிரிஞ்சிருவீங்க. சாதகமான தீர்ப்புகள், சாதகமான மனமாற்றங்கள், சட்டப்பூர்வமான போராட்டம். ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினேன், நான் கூட யூஸ் பண்ணல, தேவையில்லாமல் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன், அவன் ஓடி போயிட்டான், நான் கேரண்டி கையில் தான் கொடுத்தேன். இதெல்லாம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நான் வந்து கேரண்டி கையில் தான் போட்டேன், அவனுக்கு எனக்கு இப்போ சண்டை வந்துருச்சு, அவன் என்ன மாட்டி விட்டு போயிட்டான், அவனை பிடிக்க முடியாதியா, நிதாயா காசை கொடுக்கணும் என்கிட்ட மாதம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஜூன் மாதத்திற்கு பிறகு ராசிநாதன் 8ஆம் இடத்தில் உச்சனாக போகின்ற காரணத்தினால் ஒரு காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணி விட்டுருங்க என்கின்ற மாதிரியாக கௌரவ இழப்புகளாக இருந்த சில விஷயங்கள் எல்லாம், மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்கள் எல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு மனம் போல நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதில் ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நல்ல விதமாகவே நடக்கும். இன்னொன்று, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 2ஆம் இடத்திற்கு வருகிறார். 2ஆம் இடத்திற்கு வந்தாலே ஏதாவது தனநாசத்தை செய்து விடுவாரோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே குருவின் பார்வையில் இருக்க போகிறார். தனாதிபதியாகிய சனியே 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் உச்சகுருவோட பார்வையில் வரப்போகிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போதெல்லாம் சனி குருவின் வீட்டில் வருகிறாரோ அப்போது வாளை சுருட்டி கொள்வார் அப்படின்றதான் உண்மை. ஒரு குடிகாரன் பாரில் இருக்கும்போது உதப்பான், கோயிலுக்கு போனால் அவனும் கொஞ்சம் ஓரளவுக்கு புனிதமாக தான் இருப்பான். இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் கிரகங்கள் தரக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனை இல்லை. அதுக்காக ஓஹோன்னு இருப்பீங்களா? இல்லை. ஒரு 60% நல்ல விதமான பலன். 60 மார்க் எடுத்தாலே போருங்க. போதும். 35 மார்க் தானே பாஸ் மார்க்கு. 60 மார்க் எடுத்தாலே வாழ்க்கை நல்லா தானே இருக்கும். ஓகே. இந்த பூர்வீக சொத்து விஷயங்கள்ல தகராறு இருக்கிறது அதெல்லாம் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 9ஆம் இடத்திற்கு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிற்கு திரும்பி வரக்கூடிய அமைப்புகள், பலருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி போகணுன்ற எண்ணங்கள். அதற்கான இது 60 வயசு போதும், சம்பாரிச்சது போவோம். பெரிய அளவில் ஒன்று சொல்லுவேன், ஆன்மீக யாத்திரைகளில் பெரிய ஆர்வங்கள் இருக்கும். காசிக்கு போகிறது, கயா போகிறது, இந்த வருஷமே போயிடணும். 108 திவ்ய தரிசனம் பார்த்துடணும். காளகஸ்திக்கு ரொம்ப நாளாக போக முடியல. திருப்பதி மலைகுனியன் என்ற பெருமான், மலையே பெருமான் முன்னாடி குனிஞ்சு நிற்குதான். அதுக்கு தான் அதன் பேர் தான் மலைகுனியன் என்ற பெருமான். அவ்வளவு உயரமான மலையே வேங்கடவன் முன்னால் தலைகுனிந்து நிற்குதான். அதுதான் மலைகுனியன் என்ற பெருமான்னு அவன் பேர். அந்த பெருமானை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அல்லது நமக்கு பிடிச்சமான சில விஷயங்கள், கைலாஷ் யாத்ரா, ரிஷிகேஷுக்கு போகணும், இதில் குளிக்கணும், காசிக்கு போகணும், இந்த மாதிரியான புனித யாத்திரை எல்லாமே செப்டம்பருக்கு பிறகு டக்குன்னு பிளான் பண்ணி போயிடுவீங்க. நிறைய பேருக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். கோவில் கட்டுறதுல ஈடுபாடுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நேர்த்தி கடனை ரொம்ப நாளாக பண்ண முடியல, சின்ன குழந்தை பேசலை, அவன் நடக்கலை, இதுக்காக அப்படி இப்படி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தமிழ் புத்தாண்டின் பிற்பகுதியான செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு அப்படியே ஆர்வங்கள் வந்து அது அப்படியே நடக்கக்கூடிய சில புனிதர்களுடைய அதிஷ்டானங்களை, ஸ்ரீ மகாபெரியவர், மனிதனாக பிறந்து தெய்வமாக வாழ்ந்து மறைந்த ஸ்ரீரமணர், ஸ்ரீ மகாபெரியவர், இவர்களுடைய அதிஷ்டானங்கள், அவங்க வாழ்ந்த ஸ்தலங்கள் எல்லாம் போய் பார்க்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல வருஷங்க இந்த வருஷம். ஓகே. மாணவர்களுக்கு குறிப்பா இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? அவங்க ஏதாவது படிப்பு சார்ந்த முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அது அவங்களுக்கு சாதகமா அமையுமா? சுயமா முடிவு அமையும். நீங்க ஒண்ணுமே மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள் தான் வரும். ராசிநாதன் வலுத்திருந்தாலோ ராசி வலுத்திருந்தாலோ நீங்க தவறான முடிவு எடுக்கவே முடியாது. ராசி வலுத்திருக்கு. ராசியை சனி பார்த்தாலும் கூட குருவின் வீட்டிலிருந்து தான் பார்க்கிறார். அதனால பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஓகே. பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் சார்? உண்மையிலே நல்லா இருக்கும். இது வரைக்குமே தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கு கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சோதனை இப்போ இல்லை. 6ஆம் இடத்துல இருந்தபோது ஏதாவது வேலையில் குறைகள் இருந்தது. 7ஆம் இடத்திற்கு குரு வந்து 1 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த 1 வருஷமாக கொஞ்சம் நிம்மதி இருக்குது. இது கண்டினியூ ஆகும். பெண்களுக்கு கொஞ்சம் பதவி உயர்வு, ப்ரொமோஷன் போன்றவைகள், அதாவது அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு, அம்மான்ற ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உண்டு. கண்டிப்பாக பெண்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. பொதுவான பலன்கள் இந்த வருடம் என்ன மாதிரியான பெயர்ச்சிகள் எல்லாம் நடக்க இருக்கு? ஆமாம், இது வந்து இந்த பொது பலன் எப்படி சொல்லப்படுகிறது? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. அப்போ பொதுவான பலனாக இருந்தாலும் எதன் அடிப்படையில் இது சொல்லப்படுகிறது? பஞ்சாங்கங்களில் ராஜா கிஜான்னு சொல்லிட்டு வேற மாதிரியான மெத்தடு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஒரு பலன்கள் என்பது கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் தான் நடக்குதுங்க. ஒரு கிரகம் எந்த இடத்துல எங்கே எப்படி இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு கணிதமான ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ இந்த நிலைமையில சனி வந்து மீன வீட்டில் இருக்கிறார், குரு வந்து மிதுன வீட்டில் இருக்கிறார், ராகு கேதுக்கள் கும்பம் சிம்மம் என்கின்ற வீட்டில் இருக்கின்றன. இந்த 4 கிரகங்கள் வருடாந்திர கிரகங்கள். இந்த 4 வருடாந்திர கிரகங்கள் மூமெண்ட், இதோடைய இயக்கத்தை பொறுத்து தான் வருட பலன்களில் பொதுவான சில விஷயங்கள் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லும். ஒரு குரு பகவான் கண்டிப்பாக இப்போ வந்து இந்த பலன்கள் நடக்கும்போதே குரு வந்து அப்படியே மாறி இருக்கிறார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். அதே ஜூன் மாதம் 2ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி நடக்குதா, 45 நாட்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் கடக வீட்டிற்கு வருகிறார். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அப்போ அவர் கடக வீட்டிற்கு வந்தார்னாலே விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய 3 வீடுகளை பார்ப்பார். குரு எப்போதெல்லாம் வலுப்பெற்று 3 வீடுகளை பார்க்கிறாரோ அந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் என்பது ஒரு பொது விதி. அவங்க பிறந்த ஜாதக அடிப்படையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அந்த கஷ்டத்திலையும் ரொம்ப கஷ்டப்படுறவன் கொஞ்சம் கஷ்டப்படுறவனா மாறுவான். கொஞ்சம் ஓரளவுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த கோச்சாரம் என்பது ஒரு தாங்குகின்ற வலிமையை, கீழே புதைஞ்சு போறவனை கழுத்து மட்டும் வெளியில தெரிகிற மாதிரியான ஒரு சூழலை கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் உண்மையான வார்த்தை. அப்போ இப்போ ஜென்மச்சனி மீனராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனி இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு முழுக்கவே ஜென்மச்சனி நடக்குது. உண்மையிலேயே ஜென்மச்சனி நடக்கும் பொழுது ஒரு மனிதன் கஷ்டப்படுவான். அம்மா நீங்கள் யாரை வேணாலும், ஒரு ஜோதிடத்தை உண்மைன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துக்கங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த ஒரு 30 வயசில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள். அவர் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். அவர் அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு சோகமாக இருப்பார். 30 வயதுக்கு உள்ளே இருக்கிறவர்.
அல்லது 20 வயதுக்குள்ள இருக்கிறவர் தலைகீழாக மாறி இருப்பார். ஏன்னா இப்போ அவனுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டில் ரேவதி நட்சத்திரத்திற்கு மேலே அது போகிறது. ஆக ஒருவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இளைய பருவத்தினராக இருந்தால் அவருக்கு இந்த வருஷம் எந்த கிரகம் எப்படி மாறினாலும் அதனால் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்காது. அவர் சில விஷயங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த வருடத்தில் டிசம்பர் மாதம் இந்த வருடத்தில் ஒரே ஒரு பெயர்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால், அதாவது ஏப்ரல் 2026 ஏப்ரல் 2027 வரைக்கும் முக்கியமான பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால், குரு பகவான் அதிசார முறைப்படி 3 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படி இப்படி மாறிக்கிட்டே வர்றாரு. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இப்போ இருக்கின்ற கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும் கடக வீட்டுக்கும் வருது. இது ஒரு முக்கியமான பெயர்ச்சி. இதை வச்சு தான் நிறைய பேருக்கு நம்ம பலன் சொல்ல முடியும். இருக்கின்ற சோதனைகள் சிலருக்கு விலகும்.